என்ன நேயர்களே, பாஸ்டர் வில்லியம் ஜேம்ஸ் அவனுடைய ஆரம்ப கால வாழ்க்கை, கடந்த வாரத்தில் அவங்க எப்படி வாலிப நாட்களில் கர்த்தர் அவங்களோட கூட இடைப்பட்டாங்க, அது மாத்திரம் ஊழியத்தின் பாதையில் எப்படி அவங்க கொண்டு போகப்பட்டாங்க, அவங்களோட தரிசனம் சபையின் பக்கம் இருந்ததை அவங்க சொல்லும்பொழுது ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் மேலதிகமான காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் அவங்க எப்படி பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்றத நிறைய காரியங்கள் கேட்டு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற கர்த்தர், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர், அந்த கிருபையில். சொல்லுங்கள் பாஸ்டர், கடந்த வாரத்தில் நீங்கள் சொல்லும்பொழுது உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் உங்களோட இளமை காலத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் அவங்க கூட இடைப்பட்டாங்க, எப்படியெல்லாம் நீங்கள் ஊழியம் செஞ்சீங்க, அதுக்கப்புறமா ஒரு சபையில் நீங்கள் உடன் ஊழியராக ஜாயின் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. சபையில் ஒரு உடன் ஊழியராக இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசி இடைப்பட்டு கொண்டிருப்பார். அதாவது அடுத்த கட்டமாக அந்த சபையை நடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபத்தில் சரியாக ஒரு 3 மணி இல்லை 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறது, 3லேருந்து 4 மணி ஜெபம் பண்ணி ஒரு 7 மணி வரைக்கும் அந்த ஜெபம் தொடர்ந்துருக்கும். அந்த ஜெபத்தில் ஆவியர் என்னோடு கூடவே பேசியிருந்தாங்க. இப்போ உன்னுடைய ஊழியக்காரர் மறிக்க போகிறாரு, நீ ஆயத்தமாகணும், உன்னை எடுத்து நான் இதில் பயன்படுத்துவேன் என்று சொன்னார். அதனால அந்த காலகட்டத்தில் அப்படியே ஆண்டவரை ஜெபிக்கும் போது ஒரு நாள் 2021 வருஷத்தில் என்னோட ஜான் அகஸ்ட் ஐயா அவங்க அக்டோபர் 30 இறந்துட்டாங்க. அப்போ அந்த ஊழியத்தில் அவங்க இறந்தாங்க. அந்த நாளில் நான் ஆந்திரா ஊழியத்துக்கு போகணுன்ட்டு நாங்கள் டிக்கெட்லாம் போட்டோம். ஆனாலும் அன்றைக்கி கேன்சல் பண்ணிவிட்டு அந்த அடக்காரதுலாம் முடிந்ததுக்கு பின்பதாக அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சபை இல்லை அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ண வச்சாங்க. ஆனாலும் நாங்கள் என்ன செஞ்சோம், நாளைக்கு ஜெபம் இருக்குது, அவங்க கூட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி, ஆனால் சபைகளை போய் அன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெபம் பண்ண உடனே ஐயாவுடைய சகோதரிகள் அவங்க கிட்ட ஜான் அகஸ்ட் ஐயா பேசியிருந்தாங்க. எனக்கு அடுத்தது இவர் இந்த ஊழியத்தை நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மாத்திரமல்ல, விசுவாசிகள் எல்லாரிடத்துலையும் அது குறித்து அவங்க சொல்லி அவங்க நீங்கள் ஊழியத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னாங்க. அப்போ நாங்கள் அந்த ஊழியத்தை நடத்த ஆரம்பித்தோம். அதன் பின்பதாக அவங்க அந்த சபை விற்கப்படும், நீங்கள் நடத்துகிற வரைக்கும் நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எங்களுக்கு பாருங்க, சபை நடத்துகிறோன்னும் போது அந்த பிசாசு அந்த அளவுக்கு தடை. அப்போ அந்த தடை இருக்கும்போது ஆண்டவரத்தில் நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது நமக்கு கொஞ்சம் சோர்வு இருக்கும். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன், சபை விற்க போகிறேன்னு சொல்கிறாங்க, அனுப்புறேன்னு சொல்கிறாங்க. நான் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணி படுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நைட்டு ஜெபம் பண்ணி படுப்பேன். அப்போது ஒரு நாள் தரிசனத்தில் எனக்கு அந்த கடற்கரை பக்கத்தில் அந்த கடலுக்கு நடுவாக ஒரு பஸ் ஓடுற மாதிரி, அது ஓப்பன் ஆகி உள்ள தரலாக இருக்குது. அங்கே நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா மீனவர் குப்பம் சொல்லுவாங்க, திருவொற்றியூர் குப்பம் சொல்லுவாங்க. அந்த பகுதியில் தான். அப்போ அநேக ஜனங்கள் மத்தியில் அப்போ என் கையில் ஒரு சாவி வச்சு நான் நிற்கிறேன். அப்போ அந்த சாவியை சொல்லும்போது மோகன் சிலாஸ்ரஸ், அப்போ அதே போல் வின்சென்ட் செல்வகுமார் அவங்க 2 பேருமே அங்கே ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்கிற மாதிரி அந்த மைக்கில் வச்சு அதை பேசுறது அங்கே நான் பார்த்தேன். கர்த்தர் உங்களுக்கு தரிசனமா இந்த 2 ஊழியக்காரர்களும் காமிச்சாங்க. ஆமா, சொப்பனத்துல. அப்ப ஆர்டர் சொன்னாரு, அவங்க கிட்ட அந்த சாவியை கொடுத்தாங்க, ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. நானும் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த தரிசனத்தை பற்றி தெரியல. நானும் சில மாதங்கள் ஆன பிறகு அன்னைக்கு காலை ஆராதனையில அப்போ நாங்கள் சபையில் இருந்திருந்தோம். சபையில் இருக்கும் பொழுது ஒரு 10 சகோதரர் போல வந்திருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க கூடி ஹெட்ஸ்மேன் ரிவைவல் என்று சொல்லி ஒரு புஸ்தகத்தை கொடுத்துருந்தாங்க. அதில் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவங்களுடைய பெயர்கள் அதில் போடப்பட்டிருந்தது. அவர் அந்த கடிதம் எழுதுகின்ற மாதிரி அந்த புஸ்தகத்தை மேய்ப்பர்களுக்காக கொடுக்கக்கூடியது, அது சபை மேய்ப்பர்களுக்கு மாத்திரம்தான் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஸோ ஆகையினால அந்த புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்க ஆரம்பித்தோம். இப்போ அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது கூட அதில் கர்த்தர் அந்த காரியங்களில் இந்த சின்ன சின்ன ஊழியர்களை கர்த்தர் நேசிக்கிறதும் அந்த தரிசனத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஒரு மேட்ச் ஆகிறது எனக்கு தோன்றினது. ஃபர்ஸ்ட் அந்த மீட்டிங்கான புக்கை கொடுத்துருந்தாங்க. நானும் அதில் பார்த்தேன். அதற்கப்புறமாக மரகத மாலை வைத்து இல்லை அந்த புக்கில் நீங்கள் சொன்னீங்களா, அந்த புக்கில் என்ன மாதிரி காரியங்கள்லாம் அந்த புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கும் போது
அப்போ அதுல வந்து அவங்க வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவங்க ஒரு கடிதம் மாதிரி, இது சபையோட மேய்ப்பர்களுக்காக ஆண்டவர் வெளிப்படுத்தின தரிசனம், கடைசி கால எழுப்புதல் என்று சொல்லி அதுல நான் வாசித்தேன். வாசிக்கும் போது அதுல வந்து எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற காரியங்களும் அதுல அவங்க போட்டிருந்தாங்க. அதுல எழுப்புதலுக்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சர்பம் மாதிரி இருந்தது, அதையும் அதுல போட்டிருந்தாங்க. அப்ப எழுப்புதலுக்கு தடையா இருக்கிறதுக்கு அதுல ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. நம்ம ஜெபிக்கிற போது அந்த எழுப்புதலுடைய தடைகள் மாறும். அது மாத்திரமல்ல, இந்த சபை மூலியமாக தான் அந்த எழுப்புதல் கடைசி காலத்துல வெளிப்படும் அப்படின்ற ஒரு காரியத்தை கூட அதுல நாங்க வாசித்தோம். அதனால சபைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகம் கிடைத்த பிறகு நாங்க சபையில யாவரும் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அதுல இருக்கிற பிரேயர் பாயிண்ட்ஸ் வச்சு ஆமா, அந்த சபையில வச்சு ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சோம், எழுப்புதலுக்கு இவ்வளவு தடையா இருக்குது என்று சொல்லி. ஏன்னா அந்த பீரியட் பாத்தீங்கன்னா கொரோனா முடிஞ்சு, அப்ப சபைகள்லாம் ஃப்ரீடமா இயங்க முடியாது, வெளியில போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அப்போ எல்லாருக்குமே மேய்ப்பர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஒரு பயம் தான் இருந்துச்சு. அப்ப வெளியில போயிட்டு சுவிசேஷம் சொல்லும் போது ஒரு பயம். ஆனா அந்த ஒரு வார்த்தைகள் கிடைக்கும் போது சபைகள்ல அதிகமாக நாங்க இன்னும் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஊழியர்களாகி நாங்க அதுல சோர்ந்து போகல. ஏன்னா அரசாங்கத்துல அடிக்கடி மூடணும்னு சொல்லும் போது ஊழியர்களாகிய எங்களுக்கும் நிறைய பிரச்சனை. சபைகள்ல திறக்கும் போதும் அதுல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடி அப்ப நடுவில் இடைப்பட்ட நாட்கள்ல செய்ய சொன்னாங்க. அப்ப அது மாதிரி ஆகக்கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை நடக்கும் போதும் அதே போல நைட் சர்வீஸ் நடக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் ரொம்ப அந்த காலத்துல நடந்தது. அதனால அந்த புத்தகம் கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக தான் இருந்துச்சு. கொரோனா காலத்துல திரும்பி ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் சபை மெய்ப்பர்களை குறித்து சொல்லுகிறாரு அப்படின்ற ஒரு எழுப்புதல் அந்த கொரோனாவுக்கு பின்னாடி மெய்ப்பர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது அது இன்னும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்ப நாங்க எல்லாருமே சபையார் யாவரும், ஏன்னா அடுத்தது நாங்க சண்டே ஸ்கூல் இது பண்ணணும், ஏன்னா அந்த கொரோனால தொடங்க முடியல, அது வெளியில சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட முடியல, இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலைமைகள் இருந்துச்சு. அதே போல எங்களுடைய சபைகளிலும் பிரச்சனை இருந்துச்சு. அதாவது அந்த சபைகள் அவங்க விற்க போறேன் என்று சொல்லி சபையில இருந்த அவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ண போதும் அதுவும் ஒரு பாடுகள் பாருங்களா. அப்போ அந்த ஒரு டைம்ல அந்த வார்த்தைகள் கடைசி காலத்துல இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் ஆண்டவர் நேசிச்சு அது கொடுக்கும் போது எழுப்புதலுக்கு சபை ஆயத்தமா இருக்கணும். அப்போ அதே போல 1ஆம் நூற்றாண்டுல சபைகள் எழுப்பும் போது அந்த ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அது போல இந்த ஊழியங்கள் எழுப்பும் போது இந்த பிரச்சனைகள் இருக்கும் என்று சொல்லுது. அந்த வார்த்தைகள் ரொம்ப ஆறுதலாகி நாங்க பலப்பட்டு இன்னும் ஜெபிக்க அது எங்களுக்கு உற்சாகத்தையும் ஆவியும் கொடுத்தது. அதனால அதன் பின்பதாக எனக்கு ஜெபிக்க எங்களுக்கு சபையார் யாவரும் அந்த ஊழியத்தை எல்லாம் இணைந்து சேர்ந்து செயல்படும் போது அடுத்ததாக எங்களுக்கு மரகத மால்ல இருந்து ஒரு மீட்டிங் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்து அனுப்புனாங்க. வின்சென்ட் செல்வகுமார் ஊழியத்துல இருந்து. ஆமா, வின்சென்ட் செல்வகுமார் ஊழியத்துல இருந்து வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்ப நாங்க சரி மரகத மால்லயும் போனோம். அதே மாதிரி வடசென்னை போதர் ஐக்கியத்திலயும் அங்கேயே வந்து அவங்க அந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுலயே நான் இருந்திருந்தேன். அன்னைக்கு ஜேம்ஸ் சுவர்ணராஜ் பிரதர் கூட வந்து வந்திருந்தாங்க. அந்த எல்லாருக்கும் வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மேய்ப்பர்களுக்கு மாத்திரம்தான் இது நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அன்னைக்கு மரகத மால்ல நாங்க எல்லாருமே கூடுறோம். அப்போ ஜெபிக்கும் போது இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான என்னோட சபையில நடந்த அனுபவம்ல சாட்சி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபையில போராட்டம், நீங்க சபையை காலி பண்ணுங்க, வாடகை கொடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு. நாங்களும் நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு பார்த்தோம். ஆனாலும் அந்த நாள்ல ஒரு 4-5 போதகர்களை அவங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் அந்த மேடையில இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுடைய சபைகள் எல்லாம் மூட சொல்லி நாங்க எங்க போய் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4-5 பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்க இந்த மாதிரி வின்சென்ட் செல்வகுமார் பிரதருடைய அவங்க டீம்ல இருந்து எங்க கூட ஜெபிச்சாங்க. நாங்களும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு அந்த சபைகளை பலப்படுத்தி கொடுத்தார். அதுல ஒரு சிலருக்கு எங்களுக்கு அந்த சபையை சொந்தமாக கொடுத்தாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ அந்த சாட்சி உங்களுக்கு ஒரு உத்வேகமா இருந்தது. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நான் நிறைய போதகர்களை போய் பார்க்க போயிருந்தேன், பெரிய பெரிய போதகர்கள், சினாடு மீட்டிங்கு. இப்போ அங்கெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் வந்து சாத்தியம் வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் நான் போனேன், நாங்க சப்போர்ட் பண்ணோம் அப்படி இப்படின்லாம் அங்க பேசுறாங்க மீட்டிங்ல. ஆனா எங்களுக்கு பிரச்சனை வரும்போது இல்லை. ஆனா இந்த ஒரு வார்த்தை ஆண்டவரை நோக்கி நீங்க தேடுங்க அப்படின்னு சொல்லி சகோதரர் அங்க பேசினாங்க, சுவர்ணராஜ் பிரதர், அந்த சாட்சிகளை நிறுத்தும் போது. அப்ப நான் வந்து அதை மனசுல ரொம்ப ஆழமா பதிவு பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா சபையில நாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயரும் போட்டு சபைக்காகவும் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சபையில வந்து ஒரு
கன்வென்ஷன் கூட நடந்தது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க சபையில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு போராட்டம், போலீஸ் கேஸ் அது எல்லாமே நடந்துச்சு. அப்போ எல்லா போதகர்களும் எங்களை வந்து கைவிட்டுட்டாங்க. எனக்கு சபை விசுவாசிகள் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க அந்த போதகரைக்கும் போனீங்களே, இந்த போதகரைக்கும் போனீங்களே, ஒரு போதகர் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு கேட்கும் போது, அப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து ஆண்டவருடைய பாத்துல சபையில இரவும் பகலும் அதிலே கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஜெபிக்க ஆண்டவருடைய மாற்றங்கள் எங்களுக்கு பயங்கரமான ஒத்தாசையும் கிருபையா இருந்து அந்த ஒரு பெரிய பிரச்சனை இருந்து விடுதலையாக்கப்பட்டு நாங்க அந்த சபைகளை திரும்பி தொடர்ந்து நடத்துறோம். ஆனா அதுல கேஸ் இருக்குது, இருந்தாலும் ஆண்டவர் இது வரைக்கும் நடத்தி கொண்டிருக்காரு. அப்போ அந்த ஒரு காரியம் நடந்தது. ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தேன். அப்போ சோர்ந்து போகும்போது அடுத்ததாக ஒரு மீட்டிங் 4 மாடியில வச்சு உங்களுக்கு நாங்க வைப்போம்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொரராஜ் பிரதர் சொல்லியிருந்தாங்க எங்க மரகத மால்ல. அப்போ அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா மஹால்லேயே ஒரு மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஐஸ்வர்யா மஹால் மீட்டிங் வந்து திரும்பி நாங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாருமே நாங்கள் அங்கே போகும்போது பார்த்தோன்னா நிறைய பாஸ்டர்ஸ் இருந்தாங்க ஐஸ்வர்யா மஹாலில். நான் போய் பார்த்தேன். அப்போ ஃபுல்லாக எக்கச்சக்கமான பாஸ்டர்ஸ்கள் கூடியிருந்தாங்க. இங்கே மரகத மால் சின்ன ஆள் தான், அதில் கொஞ்சம் பாஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. மான சத்திரம் ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இது அதோட பெரிய சத்திரம், அதில் நிறைய பாஸ்டர்ஸ் நாங்கள் பார்த்தோம். அங்கேயும் ஜெபிச்சாங்க. அங்கேயும் ஜெபிக்கும் பொழுது சகோதரர் மோகன் சிலஸ் அவங்க செய்தி முடிச்சாங்க. ஆனா அந்த நாள் ஐஸ்வர்யா மகால்ல ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மீட்டிங் நடக்குமா நடக்கலைன்றது கூட எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அந்த ஒரு புயலும் காற்றும் வருது அப்படின்னு சொல்லி தடையாறதுக்கான காரியம் இருந்தது. ஆனா அந்த மீட்டிங் கரெக்டா அன்னைக்கு நடந்தது, எந்த தடையில்லாம அவங்க வந்திருந்தாங்க. அன்னைக்கு ஆண்டவர் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் இந்த செய்தியை கொடுத்துட்டு அப்போ ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜெபிக்க போகும்போது ஆண்டவர் தரிசனங்களையும் எனக்கு கொடுத்தார். அப்போ அங்க ஒரு மெய்ப்பர்களை குறித்ததான ஒரு காரியத்தை பேசினார். ஆண்டவர் சின்ன ஊழியர்களை தெரிந்து கொண்டார், சிறுமைப்பட்ட போதகர்கள், அவங்க இடத்துல கொஞ்சம் ஆத்துமாக்கள் தான் இருக்கும். ஆனா பெரிய பெரிய ஊழியங்கள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எங்களோட மாதிரி அந்த சின்ன போதகர்களை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவர் உங்களை தேடுகிறார் என்று சொல்லி அங்க பேசும் பொழுது அந்த வார்த்தை எனக்குள்ள இன்னும் ஒரு நல்ல ஒரு பலனடையத்தக்கதாக ஆண்டவர் என்ன நேசிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு காரியம். ஏன்னா சின்ன ஊழியம் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும், பெரிய ஊழியர்களுக்கு எல்லாமே கீழே இருக்கிறவங்க தான். நாங்கள் கொஞ்சம் ஆத்துமாக்கள், எங்களுக்கு மதிப்புகள் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க பேசும்போது அப்போ இன்னொரு காரியத்தையும் அவங்க தரிசனத்தில் சொன்னாங்க, குப்பிகள் என்று சொன்னாங்க. நான் அந்த தரிசனத்தையும் பார்த்தேன். அப்போ அதில் ஒரு எண்ணெய் மாதிரி அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு ஆண்டவர் ஊற்ற போகிறார் சொல்லும்போது அந்த அபிஷேகத்தினாலேயும் ஆண்டவர் நிரப்பினார். ஆமா, அந்த நாள்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கண்டிப்பா. ஏன்னா நான் சோர்ந்து போயிருக்கிறேன். தீர்க்கதரிசி அவங்க வந்து அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துச்சு. கண்டிப்பா. ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா எழுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சபையோ பெரிய பெரிய ஊழியங்களோ ஆண்டவர்கள் இப்போ வந்து தேடி போகிறதா இல்லை. ஆனா இந்த சிறிய ஊழியர்கள் மத்தியில தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட எழுப்புதலை கொண்டு வர போறாரு அப்படின்ற வாக்குத்தத்தம் சபைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா. ஸோ அந்த வார்த்தை உங்களுக்கு வந்து ஒரு மேலான ஒரு பலனா இருந்தது. ஆமா. அப்போ அந்த ஐஸ்வர்யா மகளை பார்க்கும்போது கூட ஃபர்ஸ்ட் சகோதரர் மோகன் அவங்க செய்தி கொடுத்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வின்சென்ட் செல்வகுமார் அவங்க செய்தி கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற அந்த சாத்தியம் அங்க எனக்கு ஓப்பனாக இருந்தது தரிசனத்துக்கு. நன்றி. அந்த சொப்பனத்துல பார்த்ததும் இதுவும் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் டீம்ல இருந்து வந்து இந்த காரியத்தை செய்ய போறாங்க, இதுதான் ஆண்டவர் நமக்கு தரிசனமா காண்பித்திருக்காரு சொல்லி அடுத்ததாக 4 மாடிக்கு போறோம். நாங்க அந்த 4 மாடி போகும்போது பாத்தீங்கன்னா 3 நாள் பிரேயர். அந்த 3 நாள்ல சபை போதகர்கள் மாத்திரம் கலந்து கொள்ள முடியாத ஒரு கொடுகை. ஆமா, ஒரு 2000 பேர்கிட்ட அதுல சொல்லியிருந்தாங்க. அதுல நான் கடந்து சென்றேன். அந்த 3 நாள் பிரேயர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சபை போதகர்கள் மாத்திரம்தான், வேற யாரும் இல்லை. அதே போல எங்க பகுதியில இருந்து திருவொற்றியூர் பகுதியில இருந்து நிறைய போதகர்கள் அதுல வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. அப்ப நான் எல்லாரையும் பார்த்தேன். அப்ப அந்த நாட்கள்ல போதகர்களுக்காக சொல்லும் போது அப்ப அந்த இடத்துலயும் எங்களுக்கு தெளிவா பேசுறாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, கடைசி காலம் இந்த பின் சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும், அது சபை கிட்ட இருக்குது. நாம எழுப்புதல் வரைக்கும் அவங்கள உருவாக்கி பின் சந்ததி உருவாக்கும் போது அந்த எழுப்புதலுக்கு பின்னாடி அந்த பிசாசுடைய ராஜ்யத்துல அவங்க அங்க பலமா நிற்பாங்க. அப்படியே அந்த பூமிக்கு வரணும், சாத்தானுடைய ஆட்சி முடிஞ்சு ஆண்டவர் ஆட்சிக்கு அவங்க வரணும். அதுக்கு இப்ப நீங்க சபை அவர்களை ஆயத்தப்படுத்தணும், அதை பக்குவப்படுத்தணும். அப்போ அவங்களை எழுப்பணும் என்று சொல்கிற ஒரு எழுப்புதல் என்கின்ற ஒரு தீ, அதை குறித்து பேசினாங்க. அதே போல அங்க நிறைய காரியங்களை பேசியிருந்தாங்க. இந்த எழுப்புதலை குறித்து சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி அநேக வசனங்களை சொல்லி எங்களை தேற்றினாங்க. அப்ப எழுப்புதலுக்கு இதெல்லாம் சாத்தியம். அப்ப எழுப்புதலுக்கு இன்னைக்கு எப்படிலாம் ஆயத்தமாகணும்
அப்படின்ற சொல்லி நிறைய காரியங்களை சொன்னாங்க. அப்போ நாங்க கொரோனா முடிஞ்சு நைட் ப்ரேயர் எங்களுக்கு எதிர்க்கு கிடையாது. அதுக்கப்புறமா அந்த ப்ரேயர் ஷெடியூல்லாம் நீங்க போடுங்க என்று சொல்லி அந்த கூட்டத்துல சொல்லும் பொழுது அந்த ப்ரேயர் ஷெடியூல்லாம் நான் போட்டு நைட் ப்ரேயர்லாம் வச்சு அது ஜபத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. ராஜாமங்கள்ல காத்திருக்கும்படி ஆண்டவர் பேசினாரு. ஆமா. அப்ப நீங்க சபையா நீங்க வந்து நைட் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆமா. ரைட் பாஸ்டர். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு புது தரிசனம், ஏன்னா சபை மக்கள் வந்து எல்லாத்தையும் ஏத்துப்பாங்க அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து இந்த எழுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொண்டு போறீங்க. ஆமா. அது மாத்திரம் இல்ல, இந்த தீர்க்க தரிசனங்களையும் நீங்க விசுவாசித்து அதன்படி நடக்கும்படியான ஒரு போதராக தான் இருக்கிறீங்க. கண்டிப்பா. இதை வந்து உங்க சபை மக்கள் எப்படி ஏத்துட்டாங்க? இந்த எழுப்புதல்ல அவங்களை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? அது மாத்திரம் இல்ல, தீர்க்க தரிசனங்களுக்கான அவங்களுடைய தெளிவு என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கும்போது சபையில அந்த தீர்க்க தரிசனம் அந்த காரியங்களை பற்றி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே அது கடைசி காலம் எழுப்புதல் என்று சொல்லும்போது அவங்க எல்லாமே வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டாங்க. யாருமே அந்த எழுப்புதலுக்கு தடை என்று சொல்லல. ஆனா வெளியில இருந்து மற்றும் ஒரு சிலர் சொல்லலாம், ஏதாவது எழுப்புதல் என்று சொல்லும் போது இல்ல அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் எழுப்புதல் இருக்குதுன்றது இங்க ஜனங்க விசுவாசமா நம்புவாங்க. அது நான் சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. நிறைய பேர் ஏற்றுக்கொண்டது மாத்திரமில்ல, அதன் பின்பதாக சபையில இருந்து நாங்க சுவிசேஷ ஊழியத்தை ஆயத்தப்படுத்துறோம். சுவிசேஷ ஊழியத்தை ஆயத்தப்படுத்தும் போது அப்போ எங்களோட கூட சகோதரர் வராங்க. அப்போ அதனால வரைக்கும் போதகர்கள் கூட நிறைய பேர் வந்து சுவிசேஷ ஊழியங்கள் வந்து வெளியில பண்ண முடியல. ஆனா அதன் பின்பதாக நாங்க சுவிசேஷ ஊழியத்தை வெளியில போயிட்டு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு பேச ஆரம்பிச்சிடுறோம். அப்போ இந்த எழுப்புதலை குறிச்சு அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்கள பாத்தீங்கன்னா மனசுகள் உடைஞ்சிருக்குது. சுவிசேஷ ஊழியம் சொல்ல போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில தான் இருந்திருந்தாங்க. ஆனா இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, ஏன்னா அந்த எழுப்புதல் என்று சொல்லும் போது சபைகளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நிறைய பேர் வந்து மனம் திரும்புதல் அவங்களுக்குள்ள உண்டாச்சு. ஊழியத்தை இனி தொடங்கணும், ஆண்டவர் வரப்போகிறார் என எழுப்புதல் என்று சொல்ல வரும்போது ஆண்டவருடைய ரகசிய வருகை சீக்கிரமா சபைகளுக்கு உண்டு அப்படின்ற விஷயத்தையும், ஏன்னா அந்த மீட்டிங்லாம் சொல்லியிருக்கிறாங்க சபை இதுக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா அன்னைக்கு அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு சபைகளை எழுப்பினார். அதே போல முடிக்கும் போது இந்த சபைகள் மூலியமாக தான் அதை அங்க கொண்டுட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்க சொல்லும் போது, அப்ப அந்த விஷயத்த சொல்லும் போது நிறைய பேர் அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்காகவும் ஜெபிக்கவும் ஆரம்பிச்சோம் நாங்க. அப்போ எங்களுக்கு எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற காரியங்கள், அப்போ எழுப்புதல்லாம் என்ன அப்படிப்பட்ட செய்திகளை ஜனங்களுக்கு கொடுக்க செய்தார். அதனால அவங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்துக்கு நாங்கள் வெளியில போக ஆரம்பிச்சோம். சபையா நீங்க வந்து ஆமா சபையாகவே சுவிசேஷத்துக்கு வெளியில போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரசங்கம் பண்ணும்போது அங்க இருக்க ஜனங்க எல்லாருமே வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கொரோனா கழிச்சு சுவிசேஷம் இல்லாத இருந்தது. அப்போ போகும்போது எங்களை ரொம்ப வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டாங்க. சுவிசேஷம் சொல்லும் போது அப்ப எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் வந்து எழுப்புதல் சபைகளுக்குள்ள அதிகமாக வந்தது. அதே போல 4 மாடியில ஜெபிக்கும் போது என்னோடு கூட ஆண்டவர் ரொம்ப திட்டமா பேசினாங்க. அந்த பரிசுத்தத்தை குறித்தும் என்னிடத்துல அவர் பேசுறாங்க. அந்த பரிசுத்த பர்வதம் இதை குறித்து என்னிடத்துல அந்த தரிசனத்துல காண்பிச்சாங்க. ஏன்னா சகோதரர் வின்சென்ட் சொல்லுவார் அந்த ஜெபத்தில் லீட் பண்ணும்போது அதை குறித்து லீட் பண்ணும்போதும் அதை குறித்து பேசுறாங்க. அதன் பின்பதாக தேவன் பலமாக என்னிடத்துல பேசுகிறது. ஆவியானவர் நான் உன்னோடு கூட இந்த ஊழியத்தை செய்வேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு காரியத்தை அங்க பேசினாங்க. அது இன்னும் என்னை பலப்படுத்தினது. ஜனங்களை இன்னும் அந்த சுவிசேஷ ஊழியத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காகவும், ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும், அதுக்கு சபையா இருக்கக்கூடிய அநேக பிசாசுகள் இங்க பூமியில தடை செஞ்சு கொண்டு இருக்குது. ஏன்னா நம்மள பயத்திலே போட்டு அழிக்கிற ஒரு காரியம். எல்லாரும் கொரோனாக்கு பயந்துட்டாங்க. ஆனா அந்த ஒரு எழுப்புதலுக்கு பின்னாடிதான் கொரோனால நம்ம மறிக்க போறது இல்லை. ஜனங்களுக்குள்ள அந்த மரண பயம் மாறுது, ஜனங்களுக்குள்ள அந்த பரிசுத்தம் உண்டாகுது. அது வரைக்கும் கொரோனா பயந்தவங்க இனி நான் கொரோனாக்கு பயப்பட மாட்டேன். அந்த ஒரு பெரிய ஒரு முக்கியமான அந்த காரியம் அந்த ஆண்டவர் பேசும்போது அந்த வார்த்தையில இருந்து நிறைய பேர்களுக்குள்ள அந்த ஒரு விசுவாசம் இன்னும் பற்ற ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னாடி கொரோனா வந்தது. அப்போ ஜனங்க யாருமே பயப்படலைங்க. ஜனங்கள்லாம் அந்த அளவுக்கு விசுவாசத்துல நல்லா இருந்தோம். அதன் பின்பதாக அந்த தரிசனங்கள் எங்களுக்குள்ள அதிகமாக காணப்பட்டது. அதற்கு பின்பதாக பிகேஆன்ல மீட்டிங் வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி செல்வராணி மகால்ல ஒரு மீட்டிங் நடந்தது நைட் பிரேயர்ல. அந்த நைட் பிரேயர்ல கூட சகோதரர் சொனராஜ் பிரதர் அவங்க சொன்னாங்க, அதாவது இந்த பீச் ரோட்ல இருந்து அந்த ஜெபிக்கிறதுக்காக அந்த பீச் ரோட்ல இருந்து இந்த பகுதி வரைக்கும் 144 தடை உத்தரவு வரும்னு சொல்லிட்டு அங்க ஜெபிக்கிறதுக்கான முக்கியமான காரியங்களை சொல்லிட்டாங்க. அங்க கூட ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். நல்ல வல்லமையா ஆண்டவருக்கு ஜெபிக்க செய்தார். நானும் இந்த சபையோட விசுவாசிகளும் அங்க கூட்டிட்டு வந்திருந்தோம். அப்ப நாங்கெல்லாம் ஜெபித்தோம். அந்த இடத்துல ஜெபித்துட்டு கடந்து செல்லும் போதும் ஆண்டவருடைய வல்லமை பலமாக எங்க சபையில ஊற்ற ஆரம்பித்தது. அப்ப அநேக சபைகள்ல விசுவாசிகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பலப்பட்டு
இன்னும் நிறைய பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு அது ஏதுவாக நடந்தது. அது மாத்திரமல்ல, அப்போ அந்த சபையோட போராட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது எங்க சபையில. அந்த எழுப்புதல் எந்த அளவுக்கு தீவிரமா நம்ம கொண்டுட்டு வரோமோ அப்போ எங்களுக்கு இருக்கிற எதிர்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. ஜெபிக்க 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 சபையுடைய வளர்ச்சிக்கு, திட்டங்களுக்கு, அடுத்த கட்ட ஊழியத்திற்கு செயல்பாடுகள் இது எல்லாமே எங்களால ஃப்ரீடமா செய்யற அளவுக்கு ஆண்டவர் கிருபைகளை செய்தார். இல்லை, உண்மையே ஆச்சரியமா இருக்கு பாஸ்டர். எப்படின்னா, ஒரு புத்தகம் வந்து கொடுத்தாங்க, தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயாவோட ஒரு புத்தகம் வந்து, அதுக்கு ஏதாவது நீங்கள் பணம் கட்டுறது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுங்களா, இல்லை அவங்க வந்து அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்களா? அது எப்படி பாஸ்டர்? எங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு போனாங்க, எதுவுமே கேட்கல அவங்க. அந்த புக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ஆமாம், அவங்களோட நோக்கம் எழுப்புதல் அந்த சபையில் வந்து கர்த்தர் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்தாங்க. அதில் பெரிய விஷயம்னா, புக்கு கொடுக்குறது மாத்திரம் இல்லை, அதை தொடர்ந்து நிறைய ஃபாலோ அப் மீட்டிங் அவங்க பண்ணாங்க. அப்படிதானே? ஆமா, நிறைய ஃபாலோ அப் மீட்டிங் பண்ணாங்க. உங்களை அதாவது குறிப்பா போதரெல்லாம் அழைத்து, இந்த வட சென்னையில இருந்து, அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி பிகேஎன் ஹால், அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யம் ஹால், தொடர்ந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. பெரிய ஆச்சரியமான விஷயம் பாஸ்டர். ஏன்னா வந்து இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட தாகமுள்ள ஒரு ஊழியங்களை பார்க்கறது வந்து ரொம்ப அரிது. ஏன்னா இப்போ வந்து சில பேர் வந்து யோசிக்கலாம், வந்து சில காரியங்களுக்காக அவங்க வந்து போதகர்களையோ சபையை நாடலாம். ஆனால் இவங்க முழுக்க முழுக்க இந்த நாட்களில் அந்த எழுப்புதலுக்காக சபையை நம்ம வந்து கொண்டு போகணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் வந்து நிறைய காரியங்கள் வந்து தீர்க்கதரிசி ஐயா மூலம் பேசுகிறாங்க. அதை வந்து சபைக்குள்ளே கொண்டு போய் அது ஜனங்களுக்குள்ளே பரவ செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மோட்டோவோடு அவங்க வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறத நீங்கள் சொல்லும் பொழுது கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது பாஸ்டர். என்ன நேயர்களே, பாஸ்டருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது. பாருங்கள், ஒரு சபையினுடைய ஒரு உடன் ஊழியராக அவங்க ஜாயின் பண்ணி அவங்க அந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த போதகர் மரிக்கிற ஒரு சூழலில் அவர்களிடத்தில் அந்த சபை ஒப்படைக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் அவளோடு கூட இருந்து, கர்த்தருடைய ஆலோசனை அவளோடு கூட இருந்து அவளை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்தி ஓடும்படிக்கு நிறைய காரியங்களை வந்து ஆண்டவர் அந்த நாட்களில் செய்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு போராட்டம், ஒரு குழப்பம், நம்ம இந்த ஊழியத்தை வந்து தொடங்க முடியுமா, இல்லை இந்த ஊழியத்தை நம்ம தொடர்ந்து நடத்த முடியுமா, இது எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எழுப்புதல் சபை மேய்ப்பர்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் அவருடைய வாழ்க்கையே, அவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையே திருப்பி போட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. பார்த்தீங்களா, ஒரு புத்தகம் கொடுத்துட்டு போனாங்க. அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து அவளை ஃபாலோ பண்ணும்படிக்கு இவர்கள் மாத்திரம் இல்லை, அநேக ஊழியர்களை, அநேக சபை போதகர்களை தொடர்ந்து அவளை ஃபாலோ பண்ணி அந்த எழுப்புதலுக்கென்று சபையை கொண்டு போகணும் அப்படின்ற அந்த தாகத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நிமித்தம் அவர்கள் எப்படியா வந்து ஆண்டவருக்குள்ள அவங்க ஸ்திரப்படுத்தி எப்படி ஊழியத்தை கடந்து போனாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததில்ல. இன்னும் மேலான காரியங்களை அவர்களோடு கூட நம்ம கேட்டு அறிஞ்சுக்க போகிறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.